ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைக்கி என்னென்னா டிசிப்ளின். ஏன் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வாழ்க்கைக்கு? நம்ம உலகியல் ஆன்மீகம் ரெண்டுத்துக்குமே டிசிப்ளின் இம்பார்ட்டண்ட். நம்ம உலகியல் நம்ம அந்த டிசிப்ளினோடு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருந்தோன்னா அது நம்மளுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும். அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆகிடும். டிசிப்ளின்ங்கிறது வெறும் ஆன்மீக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, நம்மளோட உலகியல் வாழ்க்கைக்கு டிசிப்ளினாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம். அது மன வலிமையை அதிகப்படுத்தும். நம்ம அந்த மாதிரி இருந்தோன்னா, அந்த டிசிப்ளினாக இருந்தோன்னா அது நம்மளுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது டிசிப்ளின் ஏதோ ஒரு மிலிட்ரி டிசிப்ளின், ஏதோ கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. நம்ம அது அந்த ரொட்டீனில் செட் ஆகிட்டுமா அந்த டிசிப்ளின் நம்மளுக்கு அது சந்தோஷம் கொடுக்கும். அது வெளியில் எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்டிமுலேஷன், ஏதோ வெளியில் போக வேண்டியதில்லை. நம்மளுக்குள்ளேயே ஆன்மீகத்தில் உயர நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அந்த டிசிப்ளின். நம்ம இப்போ பார்த்தா டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, டிசிப்ளினா நம்மளுக்கு இவ்வளோ ஒரு 16 hours இருக்குது ஒரு நாளைக்கு. அதை நம்மளுக்கோசரம் எவ்வளோ முக்கியமாக நம்மளோட முன்னேற்றத்துக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம ஆன்மீகத்துக்கு எப்படி அதை உபயோகிக்கிறோங்கிறது தான் டிசிப்ளின். அதை நல்லபடியாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், ஒரு 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 அளவுக்கு இருக்கலாம். அது நம்ம அது பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமானது. இப்போ இப்போ அந்த காலத்துலலாம் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், காத்தாலே எழுந்து அபிஷேகம், இப்போ பூ கட்டுறது, பிரசாதம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு நாள் காத்தால் முழுக்க செஞ்சுட்டு மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் பாராயணம், திருப்பியும் சாயங்காலம் உபன்யாசம். இப்படி தான் அவங்க நாளை ஒரு நாளை அப்படி தான் அவங்க உபயோகப்படுத்துவாங்க. இப்போ நம்ம பார்த்தா இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களாம் சரி, ஆஃபீஸ் பண்ணுறாங்க, அதில் கூட ஒரு டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் எந்தெந்த ஏரியாவில் இருக்கணும்னா, முக்கியமாக நம்ம சாப்பாடு, ஹெல்த், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், வாழ்க்கையில் மற்ற அப்போ சாப்பாடு, அப்புறம் வேறு என்ன, நம்ம எவ்வளோ நேரம் வேலை பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம கரெக்டாக டிசிப்ளின்டாக வச்சுக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம். இப்போ பார்த்தா, இப்போ அந்த காலத்துலலாம் 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்கெல்லாம் கை வேலை தான் பண்ணியிருந்தாங்க, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அந்த வேலைலாம். ஸோ அவங்க ஃபிசிக்கலாக தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க மென்டல் எனர்ஜிஸ் அப்படியே இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. எல்லா மென்டல் எனர்ஜிஸும் யூஸ் பண்ணுறோம் எல்லா வேலையும். ஸோ அதனால் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகுது. ஸோ நம்ம பார்த்துக்கணும். அந்த மிச்சம் நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த டிசிப்ளின். என்ன வேலை பண்ணியிருந்தாலும், சாஃப்ட்வேரோ எது பண்ணாலும் நம்மக்கிட்ட தான் அந்த டிசிப்ளின் வச்சுக்கணும். நம்ம அந்த டைமுக்கு மேலே நம்ம வேலை செய்யக்கூடாது. இவ்வளோ தான் டைம், நம்ம வாழ்க்கையை மற்றதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற டிசிப்ளின் நம்ம தான் கொண்டு வந்துக்கணும். அதுவே ஒரு பெரிய டிசிப்ளின். இப்போ நம்ம பார்த்தா எல்லாம் நிறைய சௌகரியம்லாம் நம்மளுக்கு இருக்குது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். சாப்பாட்டிலேருந்து சாமான், காய்கறி எல்லாமே வீட்டுக்கிட்ட வந்துடுது. இப்போ பார்த்தா இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி 25 வருஷம் முன்னாடி எல்லோரும் கடைக்கு போவாங்க, எல்லாம் வாங்கிட்டு வரோம். அதாவது நம்ம எனர்ஜி, நம்மளுக்கோசரம் அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு எல்லாத்துக்கும் டைமு, கடைக்கு போய் வாங்கிட்டு எல்லாம் பண்ணி சமையல் பண்ணி எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ இங்கே தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம இப்போ அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஈஸி வாழ்க்கை வந்துருச்சு. சரி, எப்பயோ ஒரு தடவை உதவியாகும். பட் ஆனால் அங்கே சேவ் பண்ணுற டைமில், கடைக்கு போய் வாங்கி இல்லை சமையல் பண்ணி அந்த சேவ் பண்ணுற டைமை நம்ம எங்கே பண்ணுறோம்? ஆஃபீஸ் வேலை இன்னும் நிறைய வேலை பண்ணுறோமா? இல்லை செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்குமா, டிவி பார்த்துட்டு இருக்குமா, பேசின்னு இருக்குமா ஃபோனில்? இங்கெல்லாம் நம்ம பார்க்கணும். இங்கே தான் டிசிப்ளின்டாக இருக்கணும். டிசிப்ளின், இந்த டிசிப்ளின் இந்த இடத்துல வச்சு நம்ம எனர்ஜி, நம்ம வாழ்க்கையில் அந்த எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கைக்கும் முன்னேறும், ஆன்மீகமும் முன்னேறும். ஸோ நம்ம இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபிட்னஸ், நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணுறோமா, வாக்லாம் போகிறோமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சாப்பாடு வெளியில் சாப்பிடாம வீட்லேயே எல்லாம் பண்ணிக்கலாம். வெளியில் எல்லாம் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, எவ்வளோ ஒண்டர்ஃபுல் ரெசிபீஸ் இருக்குது. அதை வச்சு அது ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ ஆஃபீஸ் வேலை போகிறவங்க சரி 8 hour, வீட்டில் இருக்கவங்க இதெல்லாம் ட்ரை அவுட் பண்ணலாம். தினம் ட்ரை அவுட் பண்ணலாம் ஒன்று. அது நம்மளுக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளுக்கு சந்தோஷம் என்னென்ன வீட்டில் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி முடித்தோன்னா, அது பண்ண நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கா, இவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கா. நம்ம வீட்டு வேலை நம்மளுக்கு வெளியில் வாங்காமல் எல்லாமே நம்ம வீட்டிலே பண்ணிட்டு, வீட்டை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா இப்போ எல்லாம் சௌகரியமாக இருக்குது, எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கு.
நம்ம இதில் மாட்டிக்காமல் அது ஒரு பெரிய மாட்டிக்காமல் நம்ம டிசிப்ளின் லைஃப்பை நம்ம கொண்டு வந்துக்கணும். சில எக்ஸாம்பிள்ஸ் என்னோடய வாழ்க்கையிலே சிலரெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்தது, ஆன்மீகத்துக்குலாம் நுழையிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து இப்போ சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் அஃபெக்ட் ஆகும், இஷ்யூஸ் இருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அப்போ ஒரு பாயிண்டில் எல்லோரும் வந்து யோகா கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸ்லேயே யோகா கிளாஸஸ் இருந்தது. அது இல்லாமல் எனக்கு வந்து முக்கியமாக ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் என்னென்னா, எனக்கு சண்டேஸில் வந்து எனக்கு வந்து யோகா கிளாஸ் போகிறேன். சாதாரண யோகா, ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் கோர்ஸ்னால் தான் நான் போனேன்னா. ஏன்னா வந்து சாஃப்ட்வேரில் இருக்கவங்களாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாடி ஃபிட்னஸ். ஸோ வந்து என்னென்னா, அப்போல்லாம் சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஏன்னா நிறைய வேலை இருக்கும் வீட்டில், பசங்கள்லாம் இப்போ சின்னவங்களாக இருந்தாங்க. இங்கே வீக்கெண்ட்லாம் நிறைய வேலை நாங்கள் பண்ணுவோம் அப்போ தான். ஏன்னா 5 days அப்போல்லாம் தினம் ஆஃபீஸ் போக வேண்டியிருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இந்த வீக்கெண்ட்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணணுன்னு ஏதோ ஒரு மைண்டில், ஆக்சுவலாக வந்து தினம் சேம் டைம் எழுந்துக்கணும். அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ், டிசிப்ளின். ஆஃபீஸ் இருக்கோ ஆஃபீஸ் இல்லையோ, ஏன்னா நான் சிர்காடியன் ரிதம் பற்றி சொல்லியிருக்கேன். அந்த ரிதம் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா எனர்ஜி ட்ரெயின். மண்டே அன்றைக்கி எழுந்துக்க முடியாது, அதெல்லாம் கஷ்டம் இருக்கும். அது நம்ம ஒரே நாள் வச்சுருந்தா நம்ம சாட்டர்டே சண்டேல நிறைய வேலை பண்ணலாம், நம்மளுக்கு எனர்ஜியும் டிப் ஆகாமல் இருக்கும், அந்த எனர்ஜி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி லேட்டாலாம் எழுந்திருந்த ஒரு சமயம் இருந்தது சாட்டர்டே சண்டேல. அப்போ இந்த சண்டேஸில் ஒரு யோகா கிளாஸ் கோயிலில் பக்கத்தில் ஒரு 20 minutes டிரைவில் அந்த கோயிலுக்கு நான் போக ஆரம்பித்தேன். அது ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருந்தது. அப்படி ஒரு எனர்ஜி அந்த சண்டேஸில் எனக்கு புரியல, அவ்வளோ எனர்ஜி கிடைக்குமா. அந்த காத்தால் எழுந்து ஒரு 7:15 இருக்கும் கிளாஸ். எழுந்து நான் போயிட்டு வருவேன் 9:15 9:30 மணி. கோயிலும் பக்கத்துலேயே இருக்கும், அந்த ஒரு கோயில்கிட்ட இருந்தது. கோயில் பார்த்து அங்கேயே அந்த சொல்லிக் கொடுத்தவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாரு, ஒரு நார்த் இந்தியன். அதே மாதிரி பூஜை. இப்போ வந்து நான் பூஜைலாம் கூட வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எவ்ரி வீக்லாம் பண்ணல, எவ்ரி 2 weeks தான் பண்ணியிருந்தேன். அந்த 2 weeksே நான் ரொம்ப நேரம் ஆகும், அப்போல்லாம் வீட்டு வேலை நிறைய இருந்ததுனால. ஆனால் அந்த 2.5-3 மணி நேரம் எனக்கு அது ஒரு பெரிய ரிலாக்ஸிங்காக இருந்தது. அந்த ஒரு வாரம் விட்டுட்டேன்னா, 2 வாரத்துக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும். அது பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு, அது என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு அமைதியை கொடுத்ததுன்னு. அது தியானம்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரியுது அந்த ஸ்டேட் என்ன மாதிரி ஒரு ஸ்டேட். அது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளை நாமே பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பூஜை வந்து அதுவே தியான கிளாஸ்லாம் போக வேண்டியதில்லை. பூஜை ஒரு 2.5-3 மணி நேரம் எல்லா படங்களும் தொடச்சி கொண்டு, சாமனை தேய்ச்சி கொண்டு, மஞ்சள் குங்குமம் வச்சு பண்ணால் மனசுலேயும் சந்தோஷம் வரும். அது நம்மளுக்கு நல்லது. அது நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம பகவான்கிட்டே ஒரு கனெக்ஷன் வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூஜை எல்லோரும் பண்ணலாம். இப்போ யார் ஆஃபீஸ் போகிறவங்க கூட வீக்கெண்ட் பூஜை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிசிப்ளின் வந்து நம்ம பண்ணிக்கணுன்னா நம்ம டைமை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது நடக்கும். ஸோ நான் இதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.